எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு. 2 பேரும் திரைத்துறையிலேருந்து வந்தாங்க. அவரு ஆட்சியை பிடிச்ச முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாரு, இவர் உட்கார போறாருங்கிற அந்த ஒப்பீட்ட தவிர, தனித்தட்பட்ட முறையில ஒண்ணுலயும் அவர் ஒப்பிடுறது தவறு. அவருடைய காலகட்டம் வேற. விஜய் இதுல என்ன கவனிக்கணும்னா, சரி இவ்வளவு தூரம் ஒரு சுனாமி மாதிரி உள்ள அண்டர் கரண்ட் இருந்தது, ஒரு மௌன புரட்சி நடந்தது இல்ல. இந்த புரட்சி ஏன் முழுமையா நடக்கலன்னு விஜய் சுய பரிசோதனை பண்ணணும். ஏன் நம்மள முழுமையா மக்கள் ஏற்கல? குறைஞ்சது பாதி பேர் கூட ஏன் ஏற்கல? 118 இடத்தை ஏன் கொடுக்கல? அவரு யோசிக்கணும் சார். பொறுமையா யோசிக்கட்டும். பதவியேற்பெல்லாம் முடியட்டும். நகர்ப்புற மக்கள் நம்மளை கவனிச்ச அளவுக்கு ஏன் கிராமப்புற மக்கள் திரும்பி பார்க்கல? ஒரு சில தொகுதியில் விதிவிலக்கு நிலக்கோட்டை மாதிரி ஏன் முழுமையா பார்க்கல அப்படின்னு அவரும் சுய பரிசோதனை பண்ணணும். எதனால மக்கள் நம்மளை நோக்கி பார்க்கல? போட்டு 2ஆம் இடம்லாம் வந்திருக்காங்க தாவேக்கா. அலைங்கிறது அது இல்ல. உங்களை தூக்கி கொண்டு போய் அப்படியே ஏற்றி உட்கார வச்சிடணும். சொல்ல போனா எம்ஜிஆரோட இவர் ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆருக்கு கிராமம் தான் ரொம்ப எனக்கு எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு. 2 பேரும் திரைத்துறையிலேருந்து வந்தாங்க. அவர் ஆட்சியை பிடிச்ச முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாரு, இவர் உட்கார போறாருங்கிற அந்த ஒப்பீட்டை தவிர, தனித்தட்பட்ட முறையில ஒண்ணுலயும் அவர் ஒப்பிடுறது தவறு. அவருடைய காலகட்டம் வேற. எந்த ஒரு தகவல் தொடர்பு வசதி இல்லாத காலத்திலேயே ஒரு கிராமமா போய் செல்வாக்க வளர்த்தவர் அவரு. இன்னைக்கு முக்கால் தமிழ்நாட்டுக்கு ஒரு போகவே இல்லை. ஆனா மக்கள் தான் சொல்லலையா, ஜாதி இல்ல பேரே தெரியாம எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போற அளவுக்கு உங்க மேல மக்கள் அபிமானம் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் விஜய் உயர்ந்து நிற்கிறார் மக்கள் மனங்கள்ல. அதை நம்ம மறுக்கல. 1.25 கோடி பேர் போடுறாங்கன்னா சும்மா இல்ல சார். அது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அதே நேரத்துல தனக்கு வாக்களிக்காதவங்க ஏன் வாக்களிக்கலன்னு அவர் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய வாழ்க்கையை தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மக்கள் கவனிப்பாங்க, அதை ஒரு பாடமா பாதையா எடுத்துக்குவாங்கன்ற அந்த தார்மீக பொறுப்போட ஒரு ஒன்னே அணுகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல எல்லாமே அடங்கியிருக்கு.